நந்தினி அன்மியூட் பண்ணியிருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தேவிகா நீ அன்மியூட் பண்ணியிருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தேவி பேசுங்க. பிரதர் குட் மார்னிங் பிரதர். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிள் பேசுங்க. குட் மார்னிங் பிரதர். என்னோட நேம் தேவிகா ராணி. நான் விஐடி டீம்ல இருந்து பேசுறேன். என்னோட டவுட் என்னன்னா, நான் எங்க வீட்ல வந்து நாங்க எல்லாருமே வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். என்னோட டவுட் என்ன அப்படின்னா, என்னோட பையன் வந்து 14 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து நான் ஸ்பைருலினா வந்து குடுத்தேன். ஆ அவன் வந்து ஸ்பைருலினா சாப்பிடும்போது, "அம்மா தொண்டையில கொஞ்சம் மாட்ற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி கேப்சூல் இது பண்ணிட்டு, அத வந்து நான் வாட்டர்ல வந்து கலந்து குடுத்தேன். அப்ப வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப வந்து ஒரு டவுட் ஒண்ணு வந்து கேட்டாங்க பிரதர். அது என்னன்னா, "அம்மா இது வந்து பிளாஸ்டிக் அந்த கேப்சூல் வந்து பிளாஸ்டிக் டைப்ல தானே இருக்கு. இத நம்ம சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க சொல்லுங்க பிரதர். பையனுக்கு என்ன ஏஜ் ஆச்சு? ஆ 14 வயசு ஆகுதுங்க பிரதர். 11 வயசா? 14ங்க பிரதர். 14. 14 ஓகே, ஓகே. சரி ஓகே. நான் இங்க பதில் சொல்றேன். இப்ப அந்த கேப்சூல் கேப்சூல் அப்படிங்கிற அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் மாரி இருக்கு இல்லையா? அது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. நீங்களே வந்து ஒரு பிளாஸ்டிக் வந்து நீங்க தண்ணீல போட்டீங்க அப்படின்னா, அது கரையவே கரையாது. நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இப்ப நீங்க எடுக்குறீங்களா? கேப்சூல் எடுத்து அத கொட்டி தண்ணீல கலக்கி குடுக்குறீங்க. அந்த எம்ப்டி கேப்சூல் இருக்கு இல்லையா? அத நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து, அந்த தண்ணீல வந்து அந்த எம்ப்டி கேப்சூல நீங்க போட்டு பாருங்க. வித்தின் 1 மினிட் நீங்க டைம கூட பாருங்க. ஒரு 60 செகண்ட் அந்த செகண்ட்ஸ் முள் இருக்கு இல்லையா? அது டக்கு 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 டக்குன்னு வேகமா பொழியும். அதுதான் 12லருந்து திரும்ப 12 வந்தா 60 செகண்ட்ஸ். அது மாரி அதுக்குள்ள சல்லுன்னு கரைஞ்சிரும். அப்ப அது பிளாஸ்டிக்கா? அப்ப அதிலேயே தெரிஞ்சிருச்சு பிளாஸ்டிக் இல்லன்ட்டு. பிளாஸ்டிக் கிடையாது. பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக்க நம்ம முழுங்கணும்னா வயித்துக்குள்ள போய் என்னென்ன பண்ணும்னு பாருங்க. பிளாஸ்டிக்கா இருந்தா இப்படி கரையுமா? பிளாஸ்டிக் வந்து மக்கவே மக்காது. அதனால தான் பிளாஸ்டிக்லாம் யூஸே பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே ரூல்ஸ் போடுறாங்க. பிளாஸ்டிக் கேரி பேக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்ப இது பிளாஸ்டிக் இல்லங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து வந்து பாயிண்ட் நம்பர் 2 வந்து அந்த கேப்சூல் கூட ஒரு விதமான விட்டமின் தான். அது நம்ம உடம்புக்குள்ள போனா அதுவுமே வந்து ஒரு விதமான நம்ம சக்திய குடுக்காது. நீங்க கழட்டி விட்டுட்டு நீங்க வெறும் உள்ள இருக்க பவுடர மட்டும் சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதோட அந்த கேப்சூலோட சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் முழு எஃபெக்ட் கிடைக்கும். என்னோட குழந்தை வந்து 7 வயசு 1 ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. எவ்ரி டே வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு, ஆ அவளே வந்து அந்த ஸ்பைருலினா கேப்சூல் எடுத்து 1 எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிச்சுருவா. ஓகேவா? 7 வயசு தான் ஆச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கும் முழுங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த ஆ நீம் கேப்சூல் ரொம்ப குட்டியா இருக்கும். அத குடுத்து பிராக்டிஸ் பண்ணேன். ஆ அ அதுக்கு முன்னாடிலாம் வந்து நானும் இந்த மாரி சாப்பாட்ல கொலஸ்ட்ராம்லாம் வந்து சாப்பாட்ல காலையில எவ்ரிடே சாப்பாட்ல கலக்கி அ கலக்கி சாப்பாட்ல பெனஞ்சு தான் வந்து சாப்பிடுவோம். நான் தான் எவ்ரிடே வந்து நான் தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி காலையில வந்து சாப்பாடு ஊட்டி கொண்டு போய் பஸ்ல விடுறது. யூனிஃபார்ம் மாட்டி, ஷூ மாட்டி கொண்டு போய் பஸ்ல விடுறது என்னோட வேல. காலையில எப்படி எவ்ரிடே ஒய்ஃப் மத்த வேல சாப்பாடு அதெல்லாம் செய்றாங்க அப்படின்னா, கரெக்ட்டா எந்திரிச்சு பிரஷ்லாம் பண்ணிட்டு ரெடியா வந்து இருந்தான்னா, நான் வந்து சாப்பாடு ஊட்டி ரெடி பண்ணி அனுப்புறது என்னோட வேல. காலையில ரொட்டீன் ஒர்க் வந்து என்னோட வேல. அந்த மாரி வந்து நான் நான் தான் எப்பயுமே டெய்லி வந்து 2 கொலஸ்ட்ராம்ல வந்து அது 2 இது சாப்பாட்ல உடைச்சு, கலக்கி, பெனஞ்சு நான் தான் வந்து சாப்பாடே அது குடுப்பேனே. ஏன்னா 2 கேப்சூல் எடுத்து நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து இந்த கோல்டு ப்ராப்ளம், ஆ வீசிங் ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஆ 4 வயசு வரைக்குமே. அதுக்கப்புறம் இது எப்ப குடுக்க ஆரம்பிச்சேனோ, அதுக்கப்புறமேட்டு அது இருந்த இடமே தெரியல. ஆ வின்டர்லயும் ர ரெய்னி சீசன்லயுமே வந்து எந்த பிரச்சனையுமே வரல. இந்த வருஷமும் எந்த பிரச்சனையுமே வரல. நான் அது 2 கேப்சூல் 2 கொலஸ்ட்ராம வந்து உடைச்சு குடுப்பேன். ஏன்னா, அது கொஞ்சம் முழுங்குறதுக்கு அது வந்து கொஞ்சம் ரொம்பவே பெருசா இருக்கும். ஆனா ஸ்பைருலினா அத விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். அது வந்து பழக்கப்படுத்துறதுக்கு நீம் கேப்சூல வந்து முழுங்க வச்சு 2, 3 டைம் பழக்கப்படுத்துனோனே, அந்த கேப்சூல் முழுங்குறதுக்கு பழக்கப்படுத்திருவாங்க. முழுங்குறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா 14 வயசுங்கும்போது இன்னமும் முழுங்க தெரியலைன்னா, அது நீங்க பழக்கப்படுத்தலன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க அத பழக்கப்படுத்துங்க. கேப்சூலோட சாப்பிடுறது தான் நல்லது. கேப்சூல் எடுத்துட்டு சாப்பிடுறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. கேப்சூலோட கேப்சூல் அது தவிர்க்க முடியாததுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா இந்த ஏஜ்ல கண்டிப்பா வந்து கேப்சூலோடயே சாப்பிடலாம். அது 100% வந்து பிளாஸ்டிக் கிடையாது. ஓகேவா? நான் அடிச்சு சொல்றேன். பிளாஸ்டிக் கிடையாது. நீங்க லேப்லயும் டெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு விதமான விட்டமின், மினரல் தான். அது பிளாஸ்டிக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நீங்க 1 நிமிஷம் தண்ணீல போட்டு பாருங்க. இங்க இருக்க எல்லாருமே அத டெஸ்ட் பண்ணி பாருங்க.
ஏன்னா வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்ல 95% வந்து எல்லாமே வந்து இந்த மாரி வந்து கேப்சூல்ல தான் தராங்க. ஒரு சில சப்ளிமெண்ட் தவிர இப்ப நீம் எடுத்துக்கோங்க, ஐ சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, ஆ ஸ்கின் நெயில் எடுத்துக்கோங்க. மேபி இன்னும் ஒரு சில சப்ளிமெண்ட்லாம் வந்து அது கேப்சூல் கிடையாது. அது இது இது கால்சியம் எடுத்துக்கோங்க. அது வந்து மாத்திரை டைப்லயே இருக்கும். அந்த மாரி ஒரு சிலத தவிர மத்தது எல்லாமே இந்த கேப்சூல் தான் இருக்கும். 95% சப்ளிமெண்ட் கேப்சூல் தான். அப்ப அது பிளாஸ்டிக்ன்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் அது நம்ப என்ன சொல்றது? பிளாஸ்டிக்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு விதமான ம் அ ஃபார்முலால ஒரு விதமான இது கவர்ன்மென்ட் ஆத்தரைஸ் பண்ணது தான். இது வந்து WHO இது வந்து இப்படிதான் இப்படி குடுக்கலான்னு ரெகக்னைஸ் பண்ணது தான் இது. ஓகேவா? அது சட்டத்த மீறி தப்பான வகையிலலாம் வந்து வெஸ்டேஜ் வந்து பண்ணல. அதனால வந்து பயப்படவே வேண்டாம். சரி ஓகே. அடுத்து நான் இங்க பேசுறதுக்கு அட்மிட் பண்றது.